சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி இலக்க தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ குட் பேட் அக்லி எங்கும் எதிலையும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தது ட்ரெய்லர் உங்களோட பார்வை? ட்ரெய்லர் வந்து இப்போ 9 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. வந்து பெரிய நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் 9 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. அது இதுதான் எதிர்பார்த்தோம். இந்த பில்லா தீனா மங்காத்தா இந்த அஜித் தான் எங்களுக்கு வேணும்னு அதை ஆதிக் மிக சரியாக வந்து ஒரு ட்ரெய்லர்லேயே, ஏன்னா சொல்லலாம் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவோ ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ இதை பார்த்துட்டு ஒரு படத்தோடைய வெற்றியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அப்படின்னு வெற்றியை தாண்டி ஒரு படம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இதில் எவ்வளோ அப்டேட் கொடுத்துருந்தாலும் வந்து நீங்கள் குட் பேட் அக்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எது கொடுத்துருந்தாலும் அதில் எல்லாம் அஜித் தான் இருந்தார். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எங்கே அப்படின் பொழுது ஒட்டு மொத்தமாக ஒரு மினி கோடம்பாக்கத்தையே வந்து அதிக வச்சு உள்ளே இறக்கியிருக்கார் பொழுது பார்க்க சொல்லி அவர் வைப்பாக இருக்குது. ஏப்ரல் 10 அதே ட்ரெய்லர் நேற்று வெளியிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணாங்க. சர்வரே ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே. அந்த எதிர்பார்ப்பை ஏப்ரல் 10ஆம் தேதி எப்படி பூர்த்தி செய்ய போகிறது குட் பேட் அக்லி அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். ஓகே, ட்ரெய்லரில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். அந்த ரெட்ரோ சாங்ஸில் எடுத்து அந்த ட்ரெய்லர் கட்டு எப்பவுமே அது குறிப்பாக அந்த மார்க் ஆண்டனி அது வந்ததுக்கு அப்புறமா அது நிறைய பார்வை அவர் மேலே விழ ஆரம்பிச்சது. இந்த ட்ரெய்லரில் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு இந்த ரெட்ரோ சாங்ஸோட அதோட புரட்சி அப்படின்றது இல்லை, இந்த டைம்ல அதோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அது பொதுவாக வந்து நீங்கள் லோகேஷ் நெல்சன் இவங்கெல்லாம், லோகேஷ் தான் அதில் வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரன்னு கூட சொல்லலாம். ஓகே, இது கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது வந்து ஒரு 90s 80s ஹிட்டான டைலாக்கோ அந்த பாடல்களையோ இப்போ நாங்கள் அதை வந்து எந்த விதத்தில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதெல்லாம் அந்த படத்துக்கான ஒரு மைலேஜ்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தேவைன்னு ஒரே மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு சினிமா தேட்டருக்கு வர வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. வந்து அவன் வந்து ஒரு ஃபோனில் இருக்கிற ஸ்டேட்டஸ் கூட பார்க்குறதுக்கு அவன் நேரம் இல்லை, அப்படி தள்ளி விட்டு போயிடுறான் பொழுது இந்த மாதிரியான ஜிமிக்ஸ்லாம் அவனுக்கு தேவைப்படுது. ஒரு ஜிமிக்ஸ் தான் இது. அப்படின் பொழுது போகிற மார்க் ஆண்டனிலே பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் அந்த சாங் வச்சு அப்படி கொண்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தரேன் அப்படின்னு. பொதுவாக மார்க் ஆண்டனியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஒரு மரியாதை விஷால் நடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஆதிக்கு த்ரிஷாலான நயன்தாரா, ஆதிக்குன்னு கூட சொல்ல த்ரிஷாலான நயன்தாரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சூர்யா கூட இருக்காருன்னு. ட்ரெய்லர் வந்த பிறகு குறிப்பாக பசங்க மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு வந்து சேர்த்துது. இப்போ இந்த விஷயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அஜித் அது வந்து எல்லா அஜித்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவே மாறிடுச்சு. ஓகே, அந்த 10 ரூபா சாங் சேர்ந்தது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனே வச்சுக்கலாம். ஆனால் ஆதிக்கு வந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. எங்கேயுமே சமீபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் எங்கேயுமே அதிகமாக இன்டர்வியூஸ் கொடுக்கல. இந்த ஓவர் பில்டப்ஸ் அப்படின்னு இல்லாமல் என்னோட படைப்பை பாருங்க, டீசர் பாருங்க, ட்ரெய்லர் பாருங்க, 2 பாடல்களை பாருங்க, அதுக்கு உங்களோட விமர்சனங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மனநிலையில் இருக்காரு சார். இந்த பில்டப் ஓவர் பில்டப்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய இல்லை, ஓவர் பில்டப் அவர் கொடுக்கலனாலும் மீடியாக்கள் நம்ம ஆட்கள் வேற விதமாக வந்து அதை கொண்டு வந்து அதே கூட சொல்கிறாங்க பயங்கரமாக பில்டப் கொடுக்காதீங்கன்னு. அது பில்டப் கொடுக்கறதுக்கான காரணம் ஃபேன்ஸே அதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா இப்படி ஒரு அஜித்தை நாங்கள் பார்க்குறோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1 மாதத்திற்கு ஒரு விடாமுயற்சி வந்து 1 மாத கேப்பில் இன்னொரு படம் ஒரு 1 மாதம் 20 வருதும்போது விடாமுயற்சிக்கு இதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிப்போம்னு நீங்கள் சொன்ன ஒரு அதுக்கு நிறைய இடத்தெல்லாம் கூட பேசியிருந்தாரு, தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். இதில் வெறும் மாஸ் மட்டுமே இருக்காதுங்க, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. குறிப்பாக அப்பா மகன் சம்மந்தமான ஒரு எமோஷனல் இருக்குது. அதை தாண்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு டைலாக்லாம் கூட வந்தது. கண்டிப்பாக அது தேவை தான். வெறும் மாசியம் ஆக்ஷனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால்தான் தியேட்டர் ஃபுல்லாகும். அது ஒரு முழுமையான வெற்றி படமாக மாறும். நீங்கள் ஜெயிலரே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த அப்பா மகன் சென்டிமெண்ட்டு ஃபேமிலி இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு வயதானவர் அவர் அந்த மகனுக்காக எப்படி வந்து அவர் வந்து போராடுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ரஜினி அப்ளை பண்ணதுனால தான் அது ஆச்சு. எனக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு பண்ணியிருப்பாருன்னு தோணுது. அந்த விதத்தில் இது என்ன சொல்கிறது, பில்டப் இல்லைன்னா கூட படம் வந்து பில்டப்பாக பேசுவோம்.
அப்படியே ரொம்ப தெளிவா இருக்கிறாப்ல. நீங்க சொன்னதான் சார், இந்த ஜெயிலர் ஃபார்மேட் அந்த ஃபார்முலா தான் அப்படின்னா எப்படின்னு பார்த்தாலும் விக்ரம்லயே அதான் தொடருது. விக்ரமா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், அதை தொடர்ந்து குட் பை டக்லி தன்னோட மகனுக்காக போராடும், தன்னோட மகனுக்காக களமிறங்கும் அப்பாக்கள் அப்படின்ற மாதிரி இது ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தாலுமே கூட எப்படி சொல்ற விதம் ஒன்று இல்லை சார். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம்? நீங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அக்கா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அப்புறம் வந்து அம்மா மகன் சென்டிமெண்ட்டு, அதே மாதிரி அப்பா மகன், அப்பா மகன் சென்டிமெண்ட்டு எவர்கிரீன் வந்தது. எல்லாருக்குமான ரோல் மாடல் வந்து அப்பா தான் வந்து. நீங்கள் 1000 சொன்னாலும் வந்து அது எங்கே வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொல்கிற விதம் தான் ஒன்று இருக்குது வந்து. நீங்கள் மற்ற படங்களில் ஜெயிலர் ஆகட்டும் மற்றதாகட்டும் வந்து அது சொன்ன விதம் வேறமாக இருக்கும். இதில் எப்படின்னா வந்து ஒரு கமர்ஷியலோடு சேர்த்து சொல்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கொண்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித் வந்து வில்லத்தனம் பண்ணி மங்காத்தாவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணதா இல்லை. இதில் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு, தெரியுது பார்த்தாலே வந்து. அதை தாண்டி வந்து ஹியூமர் வந்து ஆனால் விஜய்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். ரஜினி சொல்லவே தேவையில்லை, ஹியூமர்லேயும் அதை கலக்கிடுவார் அப்படின்னு. இந்த 16 நம்பர் கொண்ட இது கார்டில் இருக்கிற நம்பரை சொல்லுங்க அப்படின்னு வடக்கன்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க வந்து. இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிக்ஸ் ஒரு கலவையாக இருக்கும். வரீங்களா ஒரு 120 ரூபா 190 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம், வெளியே வந்து அஜித் படம் தலை படையா பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும்ட்டு ஆதிக்கு முடிவு பண்ணியிருக்காரு வந்து. ஓகே, அதான் தோற்றங்கள், அந்த வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்து செதுக்கி இருக்காரு சார். இத்தனை வருஷங்களா அவர் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த வில்லனிசம் பண்ண எல்லா படங்களும் இருக்கக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், அந்த தோற்றமா இருக்கட்டும், அதெல்லாம் வரும் பொழுது அப்படி செதுக்கி இருக்காரு ஆதிக். இல்லை உண்மைதான் அது. நீங்கள் பார்த்தோம்னா இந்த குட் பை டக்லிக்கு முன்னாடி வந்த படங்கள், அது வீரமாகட்டும் விசுவாசமாகட்டும் வந்து வலிமையாக இருக்கட்டும், ஒரு மாதிரி தோற்றம் ஒரு மாதிரி கடா மீசை வச்சுக்கிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் என்னங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதையும் கொண்டாடினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு தீனா, மங்காத்தா, வாலி இதெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் சேர்த்துருக்கணும் போது எல்லாமே ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது ட்ரெய்லர்லேயே சேர்த்துட்டாப்புல. அது எப்படி அதை வந்து உள்ளே கனெக்ட் பண்ண போகிறார் விஷயம். ஏன்னா த்ரிஷா பேசுகிற டைலாக்லாம் இருக்குது, மங்காத்தா டைலாக், கார்லேருந்து எங்கள் அப்பா புளிச்சதுலேருந்து இவன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. ஒரு அர்ஜுன் தாஸோடைய ஓப்பனிங்கே அதுதானே வந்து. ஒன்று வரலாறுலாம் எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லனாம ஏங்க இதெல்லாம் பழையது தானேங்க அப்படின்னு அந்த பாட்டெலாம் இருந்தாலும் வந்து இதை தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் வந்து தியேட்டரில் எது பண்ணாலும் வந்து ஃபேன்ஸ் அப்படி வந்து அந்த டைலாக்லாம் வச்சு கொண்டாடிடுவாங்க. அதை தான் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லியிருந்தார் சுப்ரீம் சுந்தரம் வந்து. நான் படம் பார்த்துட்டேங்க, பிக்ஸு ஆல்சோ இஞ்சி முறை போய் ஏதாவது வாங்கின்னு போயிடுங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து அதை மிக சரியாக வந்து ஆதிக்கு வந்து பிடிச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே, அந்த கீவேர்ட்ஸ் அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைக்கலாம். இப்போ ஏகே அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வசனங்களும் அவர் அவ்வளோ விருப்பப்பட்டு பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ உள்வாங்கி இருக்காரு. இந்த கதாபாத்திரம் இந்த படம் அவருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குங்களா? இல்லை, அது கரெக்டான ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்கவே தான். நீங்கள் பொதுவாகவே வந்து அஜித் எந்த ப்ரொமோஷன் அது அக்ரிமெண்ட்லேயே சொல்லிவிடுவாங்க வந்து, முதல் கண்டிஷன் வந்து நான் எந்த ப்ரொமோஷன் வர மாட்டேன், அதுக்கப்புறம் சம்பளத்தை பேசிக்கலான்னு. அது அவருடைய விருப்பம். அது இப்போ கூட ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த படத்துக்கு ஒரு வேளை அஜித் பொதுவாக படத்துக்கு அஜித் ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு வந்தாருன்னா உங்களுக்கு வந்து வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு. ஏங்க 40% இன்க்ரீஸ் ஆகுங்கன்றாரு அவர். அப்படி வந்தாருன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வரலனாலும் இது ஆகும்னு. இது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்திருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஹீரோ வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டா ஒரு படத்துக்குள்ளே அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு வந்து கடைசி வரைக்கும் இருக்குன்னுவாங்க. அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமாக போகுது, இந்த டைரக்டர் சொன்ன கதை வேறு, இப்போ எடுக்கிறது வேறுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ட்ராப் பண்ண மாட்டாங்க. இவங்க நடிக்கிறத வந்து ரொம்ப குறைச்சிப்பாங்க அது அந்த இதை. ஆனால் இத்தாலியில் நடந்த ஒரு கார் பந்தயத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல்கிட்ட பேசும்பொழுது வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து குட் பை டக்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஏப்ரல் 10ஆம் தேதி வரப்போகுதுன்னு. அந்த ப்ரொமோஷன் அங்கே ஒரு ப்ரொமோஷனை வந்து ப்ரொமோஷனுக்கே வராது, அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன. அந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதான் சார், இந்த 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய், இருங் பாய் அப்படின்னு இது அதை ஊக்குவிக்கிறார். கண்டிப்பா அதை ஊக்குவிக்க மாட்டாரு அஜித் அவர்கள். அதெல்லாம் விடாமுயற்சியிலுமே கூட அதுல ஒரு பாடல்ல இருங் பாய் அப்படின்னு ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு இறங்கிட்டாரா சார்? நான் இந்த ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி இறங்கி நான் ஒரு விளையாட்டு பண்றேன். ஆதிக்கோட ஐடியா தான் வந்து. நீங்க இந்த ஜெனரேஷன் இன்னைக்கு நம்ம 1000 தான் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அது இதுன்னு சொன்னாலும் வந்து இன்னைக்கு படம் பார்க்க வரவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் தான். நீங்க அவங்க தானே டார்கெட் பண்ணி ஆகணும். அவனான்றான்
ஏன் நான் மொபைல்லேயே பார்த்துக்கிறேன், நான் இங்கேயே இருக்குது எனக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி என்னை தேட்டருக்கு வர வைக்கணும்னா என்ன பண்ண போறீங்க நீங்க? இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், பண்ண போகிறோம்ன்ற ஒரு விஷயம் தான் அவனை கொண்டு வந்து அங்கே சேர்க்க போகுது. இது சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் விட்டு. ஓகே, அதான் சார் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இவ்வளவு இறங்கி அடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் இருங் பாய் அப்படின்னு சொல்றாரு, பேட் பாய் அப்படின்லாம் சொல்றாரு. இடையில அர்ஜுன் தாஸ் பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் வேற வந்துட்டு இருக்கு. மங்காத்தால பேசக்கூடிய அஜித் பேசின வசனத்தை அர்ஜுன் தாஸ் பேசுறாரு. சோ ஏன் இவ்வளவு தூரம் அஜித் இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். எதை நோக்கி சார் இந்த கிரவுண்ட்ல விளையாட கூடணும், இப்படிதான் விளையாடணும்னு அவர் இறங்கி அடிச்ச காரணம் என்ன சார்? இந்த பிசினஸ்க்காகவா? இல்ல எல்லாரும் நம்மளை தாண்டி ஒரு 450 கோடி 500 கோடி வசூல்ன்றாங்க, 1000 கோடிக்கெல்லாம் பேசப்பட்டு இருக்காங்க. நம்ம படமும் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இதுக்கான விளையாட்டு அதுக்கான பார்வை கண்டிப்பா இருக்கும். வந்து நீங்க வந்து சும்மா சொல்லிடலாம். யாரும் வந்து இங்க வந்து யாரோ தவ நிலையிலயோ இல்ல முனிவர் நிலையிலயோ கிடையாது. வந்து அவர் இந்த சினிமாவை திறந்து போயிட்டார், கார் ரேஸ்குள்ள போயிட்டாரு, அவர் வந்து பெரிய ப்ரொமோஷனுக்கு வரல, அவர் அதை பத்திலாம் கவலை கிடையாதுங்க, நடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடணும்னா அதை தாண்டி வந்து அவருடைய நண்பரும் சக நடிகரும் போட்டியாளருமான விஜய் ஒரு பக்கம் தாவேகானுடைய நேஷனல் லெவல்ல நேஷனல் பாலிடிக்ஸ்ல நேஷனல் மீடியாவில் பேசுற அளவுக்கு அவர் எங்கேயே போயிட்டார். ஒரு பக்கம் அவருக்கே கூட இவருக்கே கூட அஜித்துக்கே கூட இருக்கும், என்னையா ஒரு 250 கோடி ரூபாய் வாங்குற ஒரு ஹீரோ வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்னு. இப்போ அந்த இடம் வெற்றிடமா இருக்குது. இப்போ நாம தான் அப்படின்ற பொழுது இறங்கி அடிப்போம் வாங்க. எவ்வளோ ஒரு மாறுதலுக்கு தானே இப்படி படம் பண்ணியிருக்கிறோம், இப்படி ஒரு ஃபேன்ஸுக்காக படம் பண்ணுவோம், எப்படி அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு. அதெல்லாம் இல்லை சார். புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நான் அஜித் மட்டும் சொல்லாது, அது இருக்க தான் செய்யும். இல்லைன்னா வந்து நம்ம என்ன வந்து முற்றும் துணிந்த முனையோர் நிலையில் இருக்கிறாங்க. வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆசை பேராசை ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இவருக்கு ஆசையாக இருக்கலாம், பேராசை எல்லாமே வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இறங்கி தான் பார்ப்போம். இந்த இடத்துல நாம் தான் சினிமாவுக்குள்ளே சோலோவாக வந்து அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கார் வந்து. அமர்கலம், தீனா, அதை தொடர்ந்து மங்காத்தா அந்த வசனம் பேசு த்ரிஷாவா இருக்கட்டும், அர்ஜுன் தாஸ் பேசோட வசனமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மங்காத்தா 2வா தீனா 2வா எல்லாருமே அந்த 2வோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் அது எப்படி சார் நிறைவேற்ற பூர்த்தி பண்ண போகுது? இல்லை அது ஆதிக்கூடிய அந்த இது நீங்க மார்க்காண்டிலே பார்த்தீங்கன்னா இந்த சில்க் சுமிதாவுடைய ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து 80s இது, அப்புறம் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துருப்பாரு. இதில் கூட நம்ம வந்து அந்த சாங் சில 80s சாங்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டாகி அந்த படத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க வந்து. அப்படின்போது இதில் அங்கங்கே ரெஃபரன்ஸுக்கு எடுத்து தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து. எனக்கு தெரிஞ்சு 2வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து. நீங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, ஏன்னா இந்த ட்ரெய்லருடைய எண்டில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வர்றது. ஆமாம், அப்படியே வாலி ஞாபகம், வாலி தான் வந்து அங்கே வாலி, இங்கே மங்காத்தா, தீனா, அமர்கலம் இருக்கு. அதை ஏதோ ஒரு 2வா பார்க்கறது இல்லை, எல்லா வில்லனும் சேர்த்து ஒரே ஃப்ரேம்ல. 2 மீன் வந்து ஒன்றும் இருக்காது சார் வந்து. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் நீங்கள் சொன்னது தான் வந்து, ஒரு பெரிய கேங்ஸ்டரு, ஒரே பெரிய வசதி, அது இந்த வாழ்க்கை வேணாயா அப்படின்ட்டு வராப்புல அவன் பையனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பேடாக மாறுறாரு, ஓவராக டிஸ்டர்ப் பண்ணும்போது அக்லியாக மாறுறேன் நான், அக்லியாக மாறக்கூடியவன் தான் நான் அப்படின்ட்டு வந்து என் பழைய முகத்தை காட்டுறேன்னு. திருப்பி எவ்வளோ போட்டாலும் வந்து ஒரு பாட்ஷா மாதிரி தான் வந்து திரும்ப கொண்டு மாணிக்கமாக இருந்துட்டு இருக்கேன். என்ன சீன்னா நான் பாட்ஷாவாக மாறிடுவேன். சரி, அப்படிதான். இதுதான் வந்து 1 to 9 மாதிரி தான் வந்து. இதுலேருந்து இதுதான் எடுக்க வேண்டியது ஒரு சூழல். அதனால 2வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு உற்சாகமாக படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தீனா, மங்காத்தா இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு விஷயத்தை வந்து ஆதி கரெக்டாக பண்ணியிருப்பார். அதை வந்து தொக்கா இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அது சிம்ரன்லாம் வரும்போது வந்து ட்ரெய்லருக்கே அந்த அளவுக்கு சிம்ரன் அது அப்படின்னு. ஏன்னா வாலி படத்தை பார்த்த பிறகு சிம்ரனை தவிர அந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அஜித்துக்கு ஈடு கொடுத்து சிம்ரன் கலக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து முதல்ல வந்து கமிட் ஆனது ரோஜா, அப்புறமா மீனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகை வந்து நம்ம நாசர் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் வந்து. அந்த படத்து கதாநாயகியை வச்சு 5 நாள் ஷூட்டே பண்ணாது அஜய் சூர்யா. கடைசியில் எதுவும் சரியாக வராதோ சிம்ரன் இந்த வாய்ப்பை அவங்க மேனேஜர் மூலிமா இப்படி ஒரு இதுவும் நடக்குது. அஜித் தான் ஹீரோ. அஜித் அந்த அளவுக்கு வளரல. இப்போ மாதிரி அஜித்தா இருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டாங்க இவங்க வந்து. அப்போ நான் நடிக்கட்டுமா அப்படின்னா ஓகேன்னு சொல்லி சிம்ரனே கேட்ட வாய்ப்பு அது. அப்படி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தான் சிம்ரனுடைய மார்க்கெட்டே வேற ஒரு லெவலில் போச்சு. அந்த இப்போ திரும்பவும் அங்கே பார்க்கும்போது வேற விதமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து சிம்ரன், த்ரிஷா, அதுக்கப்புறம் ஜாக்கி ஷெராஃப்னு நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம். எஸ்ஜே சூர்யா எங்க சார் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கார முதல்ல. அதான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர்ல காட்டல அப்படின்றப்ப இன்னும் ட்ரெய்லர் பார்க்காத நடிகர்கள் நம்ம பார்க்க போறோமா? இது இன்னும் இல்ல, மேபி வந்து ட்ரெய்லர்ல எல்லாரையும் காமிச்சிட்டாரு. ரெடின் கிங்ஸ்ல இருந்து யோகி பாபு வரைக்கும் வந்து அன்னவரா வழியை விடுன்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஒரு மினி கோடம்பாக்கமே உள்ள இருக்கு வந்து. இதாண்டி எஸ்ஜே சூர்யாலாம் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தா
இந்த படம் ஒன்று 4-5 நாள் தான் இருக்குது. அவருடைய இது ட்ரெய்லரில் ஒரு பஞ்ச் பேசுகிற மாதிரி அவருடைய கேரக்டர் என்னன்னு ரிவீல் பண்ணியிருக்கலாம். அப்படி சஸ்பென்ஸாக வச்சுக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனாக அர்ஜுன் தாஸை கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அப்படின் பொழுது எஜே சூர்யா இருந்தால் அவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஏதாவது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்தாலும் வரலாம் வந்து. ஓகே, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏகே வரார் வழிவிடு, அண்ணன் வரார் வழிவிடு, இது ரெண்டையும் நேற்று நைட்லேருந்து சோசியல் மீடியாக்களில் இந்த வசனமும் ஒரு வாரம் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அண்ட் விஜய் ரசிகர் எல்லாருமே இப்போ அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருந்தாலுமே கூட இன்னும் சிலர் இந்த மாதிரி இந்த டைலாக் எடுத்திருக்காங்க, எப்படி எங்கள் டைலாக் எடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க முடியல சார். எப்படி எடுத்துக்கிறீங்களா? அது ஒரு டைலாக்காக தான் கடந்து போகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து விஜய் ரசிகர்கள் அவங்க வேறு இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்களாக மாறிட்டாங்க வந்து. ஏன்னா வந்து அவங்க பேனர் வைக்கிற அளவுக்கு, வாழ்த்தி பேனர் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. அப்படின் போது அதை திரும்ப வந்து ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத ஆட்கள் தானே. நீங்கள் யார் வந்து முகம் தெரிய போகுது? அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரோட போட்டு அடி நடிக்கிறது ஒன்று இருக்குது. அதே போல் நீங்கள் அண்ணன் வரார் வழியை விடு, அப்புறம் வந்து ஏகே வரார் வழி விடு, தலைவர் வரார் வழியை விடு, ரஜினி வரார் வழி விடு, எல்லா இதுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் தானே ஒரு மாச இரவுக்கு. அதை ஒரு டைலாக்காக பார்த்துட்டு போக வேண்டியதான். அதை வச்சு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்று சோஷியல் மீடியாவில் அதை வச்சு ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு வந்து. இந்த ப்ரீ புக்கிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நேற்று 8:01 எனக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த சர்வர்லாம் ரொம்ப பாதிக்கிற நிலைமையில இருந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்படுறோம். எந்த லெவலுக்கு இருக்குது இந்த ப்ரீ புக்கிங்? இல்லை, ப்ரீ புக்கிங் வந்து அந்த 8:01 ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 12 மணி ஷோவில் தான். ஓகே, அதுக்கே வந்து நம்ம சோல்ட் அவுட் வந்து. இது 9 மணி காட்சி வந்து ஸ்பெஷல் காட்சி. அது ஒரு ஜியோ பாஸ் வாங்கணும்னுவாங்க. அது அந்த ரிலீஸ் அன்றைக்கி ரிலீஸ் முன்னால் வந்துடுவாங்க. அது ஓப்பன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு பெரிய அடிப்படி சண்டையே நடக்கும் வந்து. ஐபிஎல் மேட்ச்சுக்கு எப்படி வந்து டிக்கெட் வேணும்ன்ட்டு அதிகப்படியான விலைக்கு வந்து பேசுகிறாங்களோ அது மாதிரி அந்த முதல் நாள் 9 மணி காட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 to 4000 வரைக்கும் கூட வெளி மார்க்கெட்டில் டிக்கெட் விற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே. தேட்டர் நீங்கள் தேட்டர் ஓனர்ஸும் தேட்டரும் நினைக்கும் பொழுது தான் கூடவே இட்லி கடை வந்திருந்தா அந்த தேட்டர் நிலை என்ன ஆயிருக்கும். சோலோவாக வரப்போறாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்கேஸ் அப்படி போட்டி ஒரு படம் வந்துருந்தா இந்த குட் பை ரசிகர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? இல்லை, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 900-950 ஸ்க்ரீன்ஸ் இதை தான் போட போகிறாங்க. வேறு படங்களே இல்லை அப்படின்னு பொழுது எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருந்தால் கூட வரட்டும் வந்து. இந்த ஏன்னா ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 73-74 படம் வந்தது. எந்த படம் ஓடி இருக்குது? 2 படத்தை தவிர வந்து. இதெல்லாம் நஷ்டக்கணக்கு தானே அவங்களுக்கு வந்து. அதனால் ஓடக்கூடிய படம் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு படம், ஒரு 10 நாள் லீவு விட்டு வர லீவு, ஒரு 10 நாள் கலெக்ஷனு, இந்த படம் பார்க்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த நேரத்தில் இட்லி கடை சட்னி கடை வரதெல்லாம் வந்து அது தனுஷுக்கு தெரியும், ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அக்டோபர் 1 போட்டுருக்கோன்னு சும்மா இதோட சேர்ந்து ஒரு ஐப்பு கிளப்புறதுக்காக தான். அப்படி இருந்தால் அடுத்த மாதம் வர வேண்டியது தானே. இன்னும் அங்கே முடிவே இல்லையான்னு தெரியல வந்து. அக்டோபர் 1 போயிட்டாங்க. நேற்றுலாம் கூட அந்த அப்டேட்லாம் காணாமல் போயிடுச்சு வந்து. எல்லாமே வந்து ஜிபியு தான் வந்து அவங்க தான் நின்றுருக்காங்க. எப்பவுமே தன்னோட முன்னாடி இருக்கக்கூடிய நடிகளோட படத்தோட வசூல வந்து மிஞ்சிமா, இதை வந்து அதை பீட் பண்ணுமா அப்படின்ற விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். கோட்லியோ தான் இப்போ அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஜிபியு எந்த நிலை என்ன நம்பர் கிட்டத்தட்ட பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் வந்துருக்கு. இல்லை, மேபி வந்து நான் கூட கேட்டப்போ 2-3 முறை கேட்டப்போ சார் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக ஒரு 2 மணி 2:30 மணி வாக்கில் வந்து நாங்கள் என்ன நிலவரம்னு வந்து சொல்லிடுறோம். ஆனால் இது வரைக்கும் அனுமானமாக வந்து சொல்லலாம். இந்த ஐப்பு இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு வரைக்கும் ஒரு 40 கோடி. அது 40 கோடினாலே பெரிய கலெக்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி லியோவையும் கோட்டையும் தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஒரு வசூல். நீங்கள் முதல் நாள் கலெக்ஷன் உலகம் முழுக்க அப்படின்னா 100 கோடி அப்படின்னா அது ஒரு பெரிய கலெக்ஷன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஜெயிலரை பீட் பண்ணுற மாதிரியான படம். கண்டென்ட் கரெக்டாக உட்காந்துட்டு ஜெயிலர் கூட அதுக்கு முன்னாடி வந்து என்னையா படம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து காவாலா சாங் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே சேர்த்த பிறகு வேறு மாதிரி ஆகிடுச்சு வந்து. அதனால் வந்து அந்த முதல் ஷோ இருக்கு இல்லைங்களா, அதுதான் இதை வந்து நிர்ணயம் பண்ணும் அப்படின்ற விஷயம் தான். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் அப்படின்னா ஏகே அவர்களோட படத்தோட வசூல் தான் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது அப்படின்னு விஷயங்கள் இருந்தாலும் யார் சார் அடுத்து இயக்க போகிறாங்க? அவர் வேறு சென்னை வந்துட்டாரு. இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு குறிப்பாக அஜித்தோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? இந்த மாதிரி ஏகே இந்த மாதிரி டீசருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, ட்ரெய்லருக்கு வந்திருக்கு, 2 பாட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இல்லை, மைண்ட் செட் என்ன வந்து கண்டிப்பாக எல்லா ஹீரோக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க வந்து. அவங்கவுங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி இப்போ இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இந்த படம் ஹிட் அப்படின்னா நிச்சயமாக ஆதிக்கு கூப்பிட்டு ஒரு படம் கொடுப்பாரு வந்து. அடுத்த படமே கொடுத்தாலும் கொடுக்கலாம் வந்து கொடுப்பாரு. இதே ஜானரில் இதே மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு படம் பண்ணுங்கள்னு சொல்லலாம் வந்து. இது ஆசை இது தானே வந்து. இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இதை பண்ணுங்க அப்படின்னு. வேறு எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் வந்து படம் போடுறாரு. படம் போடுறவருக்கு வந்து
ஒரு 100 ரூபா போட்டு கையில் 10 ரூபாய் எடுத்து போகிறது எப்படி இருக்குது, 100 ரூபா போட்டு 100 ரூபாய் எடுத்து மாட்டோம், அந்த 100 ரூபா போட்டு 150 ரூபா எடுத்து போனால் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். வந்து இப்படி சந்தோஷமான விஷயமா இருக்கும் பொழுது இதே சேனலில் படம் பண்ணணும்னு ஒரு மனநிலைக்கு மாறலாம். ஓகே, அந்த அடுத்த படத்தோட அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி தனுஷும் இருக்காரு, அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? தனுஷ் அஜித் தனுஷ் எனக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்குன்னு உண்மையிலே சாத்தியமாக தெரியல. வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த கார் ரேஸில் இருக்காரு. அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் வந்து மறுபடியும் ஆதிக்கு படம் பண்ண போகிறாரா அல்லது வந்து சிறுத்தை சிவாவை கூட போகிறாரா, விஷ்ணுவர்தன் வேறு இருக்காரு அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் தனுஷோட லைனப் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. வந்து அவர் பார்த்தீங்கன்னா இளையராஜா பயோபிக் ட்ராப் பண்ணுறாங்க, ஆனால் ட்ராப் கிடையாது, வெயிட்டிங்கில் இருக்குது. வந்து ஏன்னா இளையராஜா சில விஷயங்கள்லாம் கரெக்ஷன் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு லைனப்பில் அப்படி போயிட்டே இருக்குது வந்து தனுஷ்க்கு. வந்து அதனால் ஒரு நடிகரா இப்போ அவர் டைரக்டராக உள்ளே வரும்பொழுது கிட்டத்தட்ட 1 வருஷம் அஜித் கூட ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 7 மாதமாவது ட்ராவல் பண்ண வேண்டியது. அந்த 7 மாதம் தனுஷ்கான சம்பளம் என்ன ஆச்சு பாருங்கள். ஒரு படத்துக்கு 60 கோடி ரூபா வாங்குறாருன்னு அந்த 7 மாதத்தில் 2 படம் முடிக்கிறாரு அப்படின்னா 120 கோடி. இல்லைன்னா 1 வருஷம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ண. மற்ற படங்கள்லாம் என்ன ஆகும், ஹிந்தி படம் ஹாலிவுட் படம் ஒன்று பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படின்னு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்றா கதை ஒன்றா கொடுக்கலாம். வந்து நீங்கள் 2 பேரும் இந்த ஃபோனில் பேசியிருக்காங்க. வந்து அஜித் ஒரு எல்லா ஹீரோக்கும் ரஜினிக்கும் வந்து அது மாதிரி தான் மீட் பண்ணுறவங்களும் எனக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்களா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா, எனக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இல்லாத கதையா சார்னு ஒரு ஒன்லைன் சொல்லும்போது அது பிடிச்சி போச்சுன்னா ஓகே பண்ணலான்ற ஒரு விஷயம் தான். அதுமாதிரி நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களாமே, டைரக்ட்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எதாவது கதை வச்சுருக்கீங்களா பிரதர்னு ஏதாவது கேட்டிருக்கலாம். வந்து இவர் ஏதாவது ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கலாம், கதையை கொடுக்கலாமே கண்டி. தனுஷ் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணுவது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று 2 அனௌன்ஸ்மெண்ட். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த கூலி அப்டேட்டும் வந்திருக்கு, ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு சார் அந்த படத்தோட எதிர்பார்ப்பும் இருக்க போகுது? இல்லை, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஜெயிலரை தாண்டிய ஒரு வெற்றி அது கொடுத்தாகணும்னு அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்க காஸ்டிங் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லோகேஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதெல்லாம் மீறி ஆகஸ்ட் 14 கரெக்டாக லாக் பண்ணது என்னென்னா ஆகஸ்ட் 15 அபூர்வ ராகங்கள் வந்து 50 வருஷம் ஆகுது. ஓகே, ஆமாம், அவருடைய சினிமா வாழ்க்கை 50 வருடம் நிறைவு செய்கிற ஒரு படம் அப்படின்னா அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இடையெல்லாம் கூட அந்த 50 வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் கேட்டிருக்காங்க. ஊர்லாம் கலிப்புலி தானெலாம் கூட போய் கேட்டதாக ஒரு தகவல் வந்து வேணான்னு தரோம். அது வேணாங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஏதாவது கமர்ஷியலாக பண்ணிட்டு போகிறாங்க, இதை வச்சு காசு பார்த்துட்டு போகிறாங்க, அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட போகுது. இன்னும் ரஜினி 25ன்னு ஒன்று பண்ணாங்க, அது தரமணி ஃபிலிம் சிட்டியில். ஓகே, அன்னி என்னன்றீங்க, ரஜினி தொப்பி, ரஜினி பனியன்னு, ரஜினி வேஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட காசை பார்த்துட்டாங்க. அது ஜூனியர் வீடன் மாதிரியான பத்திரிகையில் கவர் ஸ்டோரி எழுதி அப்புறம் வருத்தலாம் தெரிவிச்சிருந்தார், என் நாலேஜுக்கு அதெல்லாம் வரல சாரி, இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 14 போது ஒரு ஜூன் கடைசி அல்லது ஆகஸ்ட் 1 ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சு சன் பிக்சர்ஸ், அதோடு சேர்ந்து ரஜினியோடைய 50 ஆண்டு செலிப்ரேஷன் அதில் நடக்கும். அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே, அந்த படத்துக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்து வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு. என்ன நினைச்சு நம்ம சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.